உன் பெயரை எழுதும்போது மை கொட்டியது. எழுதி முடித்ததும் உன் பெயரை உறிஞ்சு கொண்டது என் பேனா. உறவுக்காக தன் குடும்பத்தை விட்டு தன் வாழ்க்கையில் வாழும் முதல் கருவியாய் உருவாக்கப்பட்டது இந்த புகைப்படக் கலைஞனின் வாழ்க்கை. தன் திறமையை வெளிக்காட்டுவதற்காக வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை, வந்தாலும் அது முழுமையடையவில்லை. யாரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ. தம்பி, ஃபோட்டோகிராஃபராப்பா? ஆமாங்க, ஃபோட்டோகிராஃபர் தான். கிரஸ் ஃபோட்டோகிராஃபி தானேப்பா? ஜஸ்ட் இல்லை பார்த்தேன். 20ஆந்தேதி ஒரு கல்யாணம் இருக்குது, எடுத்துக்கலாமா? புக் பண்ணிக்கலாம்ண்ணா, புக் பண்ணிடலாம். கண்டிப்பாண்ணா. புக் பண்ணிடலாம். சரிப்பா, சரி. ஆனால் அந்த அட்வான்ஸ் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த 2 நாளில் போட்டு வரேன்ப்பா. சரிப்பா, புக் பண்ணிக்கங்க. ஓகேண்ணா. ஆர்டர் வரும் என காத்திருக்கிறார். ஆனால் தகவல் எதுவும் வரவில்லை. ஏனென்றும் தெரியவில்லை, எதுவும் புரியவில்லை. காத்திருக்கிறார், காத்துக்கொண்டே இருக்கிறார். ஹலோ. தம்பி, ஃபோட்டோகிராஃபி தானேப்பா? ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கப்பா. நம்ம ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர் எடுத்துக்கிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்படியாண்ணா? சரி பாருங்க. காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வில் மகத்துவத்தை பெறுகின்றான்.